ரைட், எடுத்து படிப்போம். ஐசையா 60 வசனம் 1 இருந்து 5 நம்ம வாசிக்கப்போம். ஐசையா 60 verse 1 to 5. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் நிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி நிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமார்த்திகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். Amen. சரி, நம்மளுடைய theme of 2025, arise in my glory. பக்கத்துல arise in my glory. என்னுடைய மகிமையில என்ன செய்ய எழும்பு. பக்கத்துல தேவனுடைய மகிமையில, திரும்பி பார்த்து தேவனுடைய மகிமையில நீங்கள் எழும்புவீர்கள். ஐயா திரும்பி பார்த்து சொல்லுங்க, திருக்கு தரிசனம், தேவனுடைய மகிமையில நீங்கள் எழும்புவீர்கள். நல்லா தட்டி சொல்லுங்க, தேவனுடைய மகிமையில come on நீங்கள் எழும்புவீர்கள். come on. Amen. இந்த மாலை வேளைக்குடைய பிரியமானவர்களே, 4 காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லிட்டு, ரைட், இதுதான் நீங்கள் ப்ரொஃபெட்டிக் வேர்ட்ல நீங்கள் 2025ல கேட்டிருப்பீர்கள். ஆமென். ஆண்டவருடைய மகிமையின் ஆண்டு மாற்றம் இல்லை, ஆண்டவர் அவருடைய மகிமையின் ஆண்டுல உங்களை எழுப்பக்கூடிய நாட்கள். ஹல்லேலூயா. ரைட், வருடம் கூடினாலும் உங்களுடைய வயது கூடினாலும் இது வெறும் வயது மாற்றம் இல்லை, நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு தேவன் உங்களை உபயோகிச்சுவார். ஹல்லேலூயா. How many of you are ready that God, how many of you are ready to go to the next level? எத்தனை பேர் தேவன் என் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு இதுவரைக்கும் பார்க்காத, இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத, இதுவரைக்கும் நான் ஆண்டவருடைய மகிமை வல்லமை நான் பார்க்காத அளவுக்கு நான் என் வாழ்க்கையில் பார்க்கணும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? come on சத்தமாக come on. hallelujah. right, ஆண்டவருடைய மகிமையின் ஆண்டு என்பது தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். hallelujah. when the glory of the Lord hit, come on, God will take care everything. amen. 1-2 நாளாகமம் வசனம் 7ஆம் அதிகாரம் 1ல நீங்கள் பார்க்கலாம், சாலமன் அவன் தேவனுடைய ஆலயத்தை அவன் என்ன செய்கிறான்னா பிரதிஷ்டை பண்ண பிற்பாடு ஆண்டுடைய மகிமை ஆண்டுடைய ஆலயத்தை முழுவதும் நிரப்புகிறது. Amen. In 2 Chronicles chapter 7 verse 1, when Solomon finished praying and he dedicated the temple, and when dedicated the temple, the glory of the Lord filled the temple. தேவனுடைய மகிமை ஆலயம் முழுவதும் நிரப்பட்டு மாற்றம் இல்லை. நீங்கள் அந்த வசனத்துல பார்க்கலாம், அங்க தேவனுடைய ஆசாரியர்கள் இருந்தார்கள். தேவனுடைய ஆசாரியர்கள் அவர்கள் வேலை செய்ய முடியவில்லை. பக்கத்துல வேலை செய்ய முடியவில்லை. come on. அப்படி என்றால் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய மகிமை வரும்போது இது நீங்கள் கிரியை செய்கிற நாட்கள் கிடையாது. ஆண்டவருடைய மகிமை வரும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் உங்க வாழ்க்கையில செய்வார். come on. I mean, when the glory of the Lord hit the temple of the Lord, when the glory of the Lord hit the temple of the Lord, which you are, come on, you will see the supernatural hand of the Lord over your life. hallelujah. தேவனுடைய பெரிதான மகிமையை, தேவனுடைய பெரிதான இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நீங்கள் உங்க வாழ்க்கையில பார்ப்பீர்கள். ஆமென். அதுதான் தேவனுடைய மகிமை. பிரியமானவர்களே, தேவனுடைய மகிமையை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முடியாது. பக்கத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. You cannot explain the glory of the Lord. Details are நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனா you can encounter, you can experience the glory of the Lord. நீங்கள் தேவனுடைய மகிமையை சந்திப்பதற்கும் அதை அனுபவிக்கிறதுக்கும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். come on. தட்டி சொல்லுங்க, God has chosen you to reveal his glory. come on. ஆண்டவர், பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த உங்களை தெரிந்து கொண்டார். நீங்க பெரிய ஆளா இருக்கணும்னு இல்ல, சொல்லுங்க, நீங்க பெரிய பருப்பா இருக்கணும்னு இல்ல, ஆனால் சொல்லுங்க, ஆனால் நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகினாலே, come on, ஆகினாலே அவருடைய மகிமை உங்க மேல் வரும். come on. hallelujah. தேவனுக்கு பெரிய கரத்துல come on. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய மகிமை வரும்போது ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார்.
இது வரைக்கும் நீங்கள் உழைத்து கொண்டிருந்தா நல்லது, இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி கொண்டிருந்தா நல்லது. ஆனால் இந்த மகிமையின் ஆண்டுல ட்ரை பண்றதுக்கு மேலாக நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். பக்கத்துல ட்ரஸ்ட் பண்ணணும். come on, right? trying is good. பக்கத்துல trying is good. ஆனால் நீங்கள் ட்ரை பண்றது உங்களுடைய முயற்சி, ஆனால் ட்ரஸ்ட் பண்றது ஆண்டவர் செய்கிற கிரியைகள். ஹல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்க, பக்கத்து தெரியும் சொல்லுங்க, நீங்க ட்ரஸ்ட் பண்ணணும், முழுமையாக ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த மகிமையின் ஆண்டுல நம்ம 28ஆம் தேதி 4 காரியத்தை நம்மளுடைய பெரிய பாஸ்டர் சொன்னார். ரைட், ஞாபகம் இருக்குங்களா? எத்தனை பேர்? சரி, நிறைய பேர் வரல, நானே சொல்றேன். ரைட், சரி, 4 காரியங்கள் இந்த மகிமையின் ஆண்டு. நம்பர் 1, arise in my glory means to awaken and to be revived. இந்த மகிமையில எழும்புவது என்றால் நீங்கள் என்ன செய்வீர்களா? நீங்கள் எழும்பி என்ன செய்வீர்களா? ஒரு எழுப்புதலுக்குள்ளாக காணப்படுவீர்கள். பக்கத்துல சொல்லுங்க, எழுப்புதல். come on. இது வரைக்கும் தேவனுடைய உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அப்படியே சாதாரணமா இருக்குது, ஆண்டவர் என்ன செய்வாராம்? அது உயிர்ப்பிக்க செய்வார். ஹல்லேலூயா. whatever things that you think there's no hope, people of God can revive back because of his glory. hallelujah. தேவனுடைய மகிமை வரும்போது பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை எழுப்பக்கூடிய வல்லமையில நீங்க காணப்படுவீர்கள். ஆமென். that's the first thing. பக்கத்துல the first thing. come on. ரெண்டாவது, ஆண்டவருடைய மகிமை என்பது பிரியமானவர்களே, arise in my glory means new anointing to be equipped and to go. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை என்ன செய்து பலப்படுத்தி உங்களை அனுப்புவதற்கு ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுங்களா? உங்களை புதிய அபிஷேகத்தால் நிரப்புவார். பக்கத்துல புதிய அபிஷேகம். come on. சங்கீதம் 92:10 படி அங்க சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்ல, நான் உன்னுடைய கொம்பை என்ன செய்வேன்னா காண்டாமிருகத்தோட. பக்கத்துல காண்டாமிருகம் அவங்க கிடையாது, ஆனால் வசனத்துல come on, காண்டாமிருகம் சொல்ல, காண்டாமிருகத்தின் கொம்பை போல என்ன செய்வேன்னா உயர்த்துவேன். பக்கத்துல உயர்த்துவேன். I will exalt your horn like an wild ox. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? இதுக்கு அர்த்தம் புதிய பலன். பக்கத்துல புதிய பலன். அத்தமா சொல்ல, புதிய பலன். இது வரைக்கும் நீங்கள் அநேக காரணத்தினால நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீர்கள், ஆனால் தேவனுடைய புதிய பலன், புதிய அபிஷேகம் வரும்போது பிரியமானவர்களே, முடியாத காரியம் உங்க வாழ்க்கையில தேவன் முடிய செய்வார். ஹல்லேலூயா. Hallelujah. Come on. Whatever things impossible, people of God, because of the anointing, because of the new strength, you can do it. Come on. Hallelujah. பிரியமானவர்களே, இதுதான் புதிய அபிஷேகம். மூன்றாவது, நீங்கள் ஆண்டவருடைய மகிமையில எழும்புவது என்றால் பிரியமானவர்களே, you will inevitably means you will become a power house for the Lord. அப்படி என்றால் நீங்கள் தேவனுடைய வல்லமையின் வீடு. பக்கத்துல சொல்ல, வல்லமையின் வீடு. திரும்ப சொல்ல, நீங்கள் தேவனுடைய வல்லமையின் வீடு. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை எப்படி அழைத்திருக்கார் தெரியுங்களா? நாம் தேவனுடைய என்னது? ஆலயம். பக்கத்துல சொல்ல, தேவனுடைய ஆலயம். I am the temple of the Lord. திரும்ப சொல்ல, நான் தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க, ஆலயம். ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார். come on. 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவர் காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? come on. சத்தமா சொல்ல, பெரியவர். come on. இந்த பெரிய ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கும்போது பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு சாதாரண வீடா இருக்க மாட்டீர்கள். நீங்கள் சாதாரண ஒரு எல்லாரும் போல இருக்க மாட்டீர்கள். நீங்கள் பெரிய ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருந்தால் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கை வெறும் பெரிய காரியங்களை மாற்றமல்ல, ஒரு வல்லமையின் வீடாக தேவன் என்ன செய்வாரா? உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவன் ஸ்தோத்திரம். come on. When the glory of the Lord hit you, come on, the greater God who lives in you you will become the powerhouse of the Lord. நீங்கள் தேவனுடைய வல்லமையின் வீடாக ஆறுவீர்கள். சொல்லுங்க, வல்லமையின் வீடு. ஆண்டவர் ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம், தேவ ஆலயத்தை போய் சுத்திகரிக்கிறார். right? God cleans the temple. அங்க ஆலயத்தில் தேவையில்லாத காரியங்கள்லாம் இருந்தது. எல்லாம் என்ன செஞ்சாருங்களா? மணி சேஞ்சஸ் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. right? அப்ப ஆண்டவர் இயேசு அங்க போய் சுத்திட்டு எடுத்துட்டு அவர் சொன்னார், என்னோட வீடு எப்படி இருக்குமா? ஜெப வீடு. சொல்லுங்க, ஜெப வீடு. ஜெப வீடு மாற்றம் இல்லை,
ஆண்டு அந்த வீட்டை ஜப வீடுன்னு சொல்லிட்டு சுத்திகரித்த பிற்பாடு, ஜப வீடுன்னு சொல்லிட்டு பிற்பாடு அடுத்து என்ன தெரியும் நடந்தது? அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. என்ன தெரியுங்களா? குருடர்கள் பார்த்தார்கள், வியாதிஸ்தர் சுகமாக்கினார்கள். புரியுது நான் சொல்றது? அதே போல பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில, ஆண்டவருடைய மகிமை உங்க வாழ்க்கையில வரும்போது உங்கள் வாழ்க்கையில மாற்றம் அற்புதங்கள் நடக்காத பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய அற்புதங்களை செயல்படுறதுக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். கமான், அதுதான் தேவனுடைய வல்லமையினுடைய பக்கத்துல, நீங்கள் தேவனுடைய வல்லமையினுடைய. கமான், that is all. You are the power house of the Lord. Come on. இது நம்மளுடைய சபையின் ஒரு விஷன். என்ன தெரியுங்களா? நம்ம ஆத்ம ஆதாயம் பண்ற சபை, ஊழியக்காரங்களை ஏற்படுற சபை. அடுத்து என்ன தெரியுங்களா? அற்புதத்தின் சபை. பக்கத்துல அற்புதத்தின் சபை. அற்புதம் உங்க வாழ்க்கையில மாற்றம் இல்ல, உங்கள் மூலியமாக செயல்படுறதுக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிற ஆண்டு. Come on, hallelujah, hallelujah. பக்கத்துல get ready, come on. தட்டி சொல்லுங்க, get ready, come on. மூன்றாவது, கடைசியாக நான்காவது, ஆண்டவருடைய மகிமையில எழும்புவது என்று என்றால் பிரியமானவர்களே, you will arise and excel in his goodness and you are set to explode in his goodness. ஆண்டவருடைய நன்மை. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவருடைய நன்மை. ஆண்டவருடைய நன்மையில நீங்க என்ன செய்யலாம்? பெருகுவீர்கள். பக்கத்துல சொல்லுங்க, பெருகுவீர்கள். அது மாத்திரம் இல்ல, தேவனோட நன்மை என்ன செய்யுமா? உங்க வாழ்க்கையில் அப்படியே என்ன செய்யும்? வெடிச்சிருமா? அப்படிதான் சொல்லுது. எக்ஸ்ப்ளோர் சொல்லுங்க, எக்ஸ்ப்ளோர். யாக்கோப்பு 1:17, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். சொல்லுங்க, நல்லவர். All good things come from the Father who is above. எல்லா நல்ல காரியங்களும் யாருக்கிட்ட இருந்து வருதா? ஆண்டவர் கிட்ட இருந்து வருது. அந்த நல்ல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கும் போது நீங்கள் தேவனுடைய நன்மைகளை உங்க வாழ்க்கையில் என்ன செய்வீங்களா? அறுப்பீர்கள். பக்கத்துல அறுப்பீர்கள். இவ்வளவு நாள் நீங்க நன்மைகளை பார்த்திருக்கலாம், அது நல்லது. ஆனால் இந்த ஆண்டு தேவனுடைய மகிமை ஆண்டா இருக்கிறனால பிரியமானவர்களே, உங்களுடைய நன்மைகள் அளவுக்கு மிஞ்சி ஆண்டு உங்க வாழ்க்கையில செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். Come on, hallelujah. பக்கத்துல overflow of goodness. அத்தமசல overflow of goodness. தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில நிரம்பி வழியும் கண்டிப்பாக. ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில வரும்போது பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நன்மைகளை நீங்கள் உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்கள். Come on, the goodness of the Lord will overtake you. ஆண்டவருடைய நன்மை என்ன செய்யுமா? உங்களை வெட்டிட்டு போவோம். பக்கத்துல வெட்டிட்டு போவோம். சங்கீதம் 23:6, நன்மையும் கிருபையும் என்ன செய்யுமா? ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உங்களை பின்தொடரும். ஆனால் தேவனோட மகிமை உங்க வாழ்க்கையில வரும்போது இது வெறும் உங்களை ஃபாலோ பண்ணாது. பக்கத்துல ஃபாலோ பண்ணாது. பக்கத்துல ஃபாலோ பண்ணாது. தீர்க்க தரிசனமா சொல்றேன். கமான், பக்கத்துல ஃபாலோ பண்ணாது. வெறும் ஃபாலோ பண்ணாது, ஆனா உங்களை வெட்டிட்டு போவோம். Come on, hallelujah. You will not only follow, come on, it will overtake you, people of God. Come on, தேவனுடைய பெரிய காரியத்துல கொடுப்போம். Come on, இது தேவனுடைய மகிமையின் ஆண்டு. Come on, நீங்கள் ஆண்டவருடைய மகிமையில எழும்ப வேண்டும். ரெண்டு காரியங்களை நான் சொல்வதற்கு முன்பாக, right, I would like to call Pastor Jaya to release some prophetic word over you. Come on, amen. கரம் தட்டி வர. Come on. ஹலோ ஃபேமிலி, நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் குயிக்காக போகிறேன். நம்ம இந்த வருடத்துடைய வாக்குத்தத்தம் வந்து ரைஸ் இன் மை க்ளோரி. வாட் டு வி மீன் பை ரைஸ் இன் மை க்ளோரி? அதை எப்படி நம்ம செயல்படுவதை நம்ம குயிக்காக பார்க்க போகிறோம். என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஐசியா 43:18-19 ஒரு சில காரியங்களை தீர்க்க தரிசனமாக நான் சொல்ல பிரயாசப்படுகிறேன். வாசிப்போமா? ஐசியா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென், ஆமென். என்னோட இருக்கீங்களா? ரைஸ் இன் மை க்ளோரி அப்படின்னா என்னுடைய மகத்துவத்தில் நீங்கள் எழும்ப வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்முடைய காரியங்களை, கடந்த காரியங்களை நம்ம மறக்க வேண்டும்.
ஐபியோட சபைக்கு நான் எப்பவுமே ஒரு டேக்லைன் சொல்லுவேன், எல்லாரும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. Who are we? Huh? Who are we? We are powerful people. We are powerful people because this place is a powerful place. ஞாபகம் வச்சுக்கங்க, நம்ம இயற்கைக்கு அப்பால்பட்ட ஜனங்கள். அப்படின்னா நம்ம கடந்த காரியங்களை சிந்தித்து கொண்டு இருந்தோம்னு சொன்னால் நாம் முன்னால் உள்ள காரியங்களை எதிலுமே நம்முடைய லைஃப்பில் நம்ம பார்க்க முடியாது. ப்ரொஃபேட்டிக்காக இந்த வருஷம் நம்ம ஒன்று செய்யணும். No matter how much trouble you went through, no matter how much pain you went through, no matter how much down you went through, it's okay. But we need to remember that according to Isaiah 43 verse 18, God already said to do a new things. Am I நோட் இருக்கீங்களா? Right? வசனம் சொல்லுகிறது, நான் செய்ய போற புதிய காரியங்களை பார்க்கவில்லையா? How many of us here today we are saying to ourselves, it's another year. It's another year. It's another year. It's another 1st January. It's another 2nd January. It's again 3rd January. But God is telling you that, come on, forget all the former things. I'm going to do a new things in your life. என்னோட இருக்கீங்களா? Right? When you look forward to the front, then you can rise in His glory, because it's all about trusting Him. Come on, church. It's all about trusting Him 101% to move forward in 2025. என்னோட இருக்கீங்களா? Right? Why this verse is so powerful? Come on. God, first thing, forget the former things. Yeah. God instructed us not to look at the whole thing, not to anchor with the whole things. அப்படின்னா என்ன வேணா நடந்திருக்கலாம் லாஸ்ட் இயர், நம்மளோட கடந்த காலங்களில். God says do not hold that to this year. First thing அதுதான் நம்ம செய்யணும். இன்னைக்கு இன்னும் நம்முடைய ஞாபகத்தில் கடந்த ஆண்டை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா? யோசிச்சுக்கிட்டு இருக்கோமா? இழந்து போனதை யோசிச்சுக்கிட்டு இருக்கோமா? இல்லை நம்ம விட்டு போனதை யோசிச்சுக்கிட்டு இருக்கோமா? Come on, just this is the time for us to let go all the former things. Because if you want to see His glory, you have to look forward so that you can see His glory. The glory will never be seen in the past. The glory will be only seen in the future. Come on, church, are you with me? The second thing is, I'm making a way in the wilderness. Sorry, second one is, see, I'm doing new things. How do we see God is doing new things? Hebrew 11:1. The verse says, you have to trust something that you have not seen. வசனம் என்ன சொல்லுது? நம்ம பார்க்காத ஒரு காரியத்தை நம்ம நம்ப வேண்டும். That is His glory. Come on. We have to trust that God is set to start a new thing is in our life. என்னோட இருக்கீங்களா? Right. The third one, I'm making a way in the wilderness and stream in the wasteland. எத்தனை பேர் நம்ம இழந்து போயிருக்கிறோம்? How much trouble we are in 2024. God is always great. But வலிகளை தாண்டி வந்திருக்குமா? கஷ்டத்தில் தாண்டி வந்திருக்குமா? பெயினோட வந்திருக்கிறோமா? இட்ஸ் ஓகே. பட் நம்முடைய ஆண்டவர் சொல்றார் இந்த வசனத்தின் பிரகாரம், வில்டர்னஸ் என்ன தெரியுங்களா? ஐயா, ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலம், காஞ்சி போன ஒரு நிலம், அந்த இடத்துல தண்ணி ஊத்துனா கூட காஞ்சி போயிடும். That is called wilderness. எதையுமே பார்க்க முடியாத ஒரு நேரம். நம்முடைய லைஃப் அப்படி இருக்கா? ஒண்ணுமே இல்லை. Whatever you're getting, whatever seeing, nothing is happening in your life. And if you are in that stage, you are in the right place now. Because you're going to trust the Lord. And ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துலயும் நான் ஒரு பாலைவனமான ஒரு நரகத்தில் கூட
ஒரு செழிப்பான ஒரு நகரத்தை, ஒரு ஆறுகளை உண்டு பண்ணுவேன் என்று சொல்றார். That is the word. இந்த 2025 இந்த வார்த்தையை பிடிச்சுக்கொள்வோமா? சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வசனம் பார்த்தீங்கன்னா it's all about forgetting the past, trusting the Lord for the future. Then we can rise up ourselves, walk in His glory to see greater things in our life. எவ்வளோ இருக்கீங்களா? ரைட். ஒரே ஒரு வசனம் கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, Proverbs 3 வசனம் 5, 6. This is all we need in our life. Pastor Mother mentioned பண்ணாரு இதை. If you want to start your 2025 with God and walk in the greater glory, this is what we need in our life. One, வாசிப்போமா? Proverbs 3 verse 5 and 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஐயா, நம்முடைய வழிகளெல்லாம் நாம் அவரை நினைக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்முடைய பாதைகளை செம்மைப்படுத்துவார். This is the promise. When we fail to do this, that's where we are struggling. Can we come as a one family and say, ஆண்டவரே நான் இந்த வருடம் முழுமையா என்னோட நம்பிக்கை மேலே வைக்க போறேன் ஆண்டவரே. சொல்லுவோமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சொல்லுவோமா? ஆண்டவரே, I am going to walk in your glory by trusting you 100%. Amen. Thank you. Thank you. கரங்களை தட்டுவோம். Come on. Amen. Thank you, Pastor Jaya. ரெண்டு காரியங்கள் இந்த ஐசையா 43 கேட்டோம். ரெண்டு காரியங்கள் இந்த தேவனுடைய மகிமையில் நீங்கள் வாழ்வதற்கு in my conclusion. யோவான் 11:39. இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். லாசருஸ் மரித்து போய் 4 நாள் ஆச்சு. ஆண்டவர் இயேசு மார்த்தாள் மரியாள் பார்த்து அவர் லாசரு எங்கே வைத்திருக்கால் கேட்கும் போது அந்த கல்லறைக்கு போய்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் அந்த லாசருவை எழுப்புறதுக்கு ஆண்டவர் தெரியும். ரைட்? Lazarus was died and he was 4 days in the tomb. ஆண்டவர் அந்த லாசருவுக்கும் அந்த ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் இயேசு வெளியே இருக்கிறாரு, உள்ளுக்கு லாசரு மரித்து போய் எடுக்கிறான். அவன் அற்புதமாக உயிர்த்தல வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். படிங்களேன் அங்க வசனத்தை. Jesus said, take away the stone. Martha, the sister of him who was dead, said to him, Lord, by this time there is a stench, for he has been dead for 4 days. தமிழ்ல வாசிக்கப்போம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். ஆமென். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாளாயிற்று என்றார். பாருங்க, இந்த ஆண்டுடைய மகிமை நம்ம வாழ்க்கையில் செயல்படுறதுக்கு அல்லது இந்த லாசரு எப்படி அற்புதமாக தேவன் உயிர்த்தெழ செய்தார், ஒரு அற்புதத்தின் ஒரு மகிமையை உங்க வாழ்க்கையில பார்ப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? அந்த கற்களை என்ன செய்யுங்களா, எடுத்து போடுங்க. பக்கம் சொல்லுங்க, take the stone away. திம்பல் பாசல, take the stone away. இந்த மாலை வெள்ளு கூட ஆண்டுடைய அற்புதங்கள் அல்லது தேவனுடைய மகிமையில நீங்க செயல்படுறதுக்கு என்ன கற்கள் உங்க வாழ்க்கையில தடையா இருக்குது? What are the stone that become a blockage? What are the stone that you need to remove so you can see the greater glory of the Lord in your life? ஆண்டவருடைய பெரிதான மகிமையில நீங்கள் எழும்புவதற்கு எந்த கற்களை நீங்கள் எடுத்து போட வேண்டும்? உங்களுடைய கடினமான உள்ளமா அல்லது சில சமயம் நம்ம முதல்ல பாஸ்டர் ஜெயா சொன்ன மாதிரி நீங்கள் இன்னும் பழைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்து தேவன் முன்பாக என்ன செய்கிறார் என்று நம்ம தெரிந்து கொள்ளாமல் பலதை நம்ம பிடிச்சு கொண்டிருக்கிறோமா? அந்த கற்களை நீங்கள் எடுத்து போடக்கூடிய நாட்கள் அது. பக்கம் சொல்லுங்க, கற்களை நீங்கள் எடுத்து போடணும். Come on. You need to roll away the stone, people of God. உங்களுடைய இந்த கல்லை நீங்கள் புரட்டாமோ தேவனுடைய அற்புதத்தின் வல்லமை நீங்கள் பார்ப்பதுக்கு அது சாத்தியமே கிடையாது. தீர்க்க தரிசனம் வார்த்தைகள் எல்லாத்துக்கும், பக்கம் சொல்லுங்க, எல்லாத்துக்கும். ஆனால்
இது செயல்படுறதுக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். பக்கத்துல கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் சொன்னதை செய்யாம நீங்க ஆண்டுடைய வல்லமையை நீங்கள் எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா? நீங்கள் பஸ் டிக்கெட் வாங்கிட்டு ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி. புரியுது நான் சொல்றது? பஸ் டிக்கெட் வாங்கிட்டு ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி. எங்கேயும் போய் சேர மாட்டீங்க. பக்கத்துல எங்கேயும் போய் சேர மாட்டீங்க. இந்த மாலை வேளையில கூட what are stone you need to remove from your life? எந்த கற்களை நீங்கள் எடுத்து போட்டு ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க வாழ்க்கையில் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்கள். You know, the power of the resurrection won't happen unless you remove the stone out of you. இந்த மாலையில் முதல் காரியம் பிரியமானவர்களே, இந்த கற்களை எடுத்து போடணும். பரிசுத்த கற்களை எடுத்து போடணும். You need to search and ask the Lord. ஆண்டவரே, எந்த கற்களை ஆண்டவரே? நிறைய பேருக்கு அற்புதம் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இருக்கீங்களா இல்லைங்களா? ஐயோ, அவங்களுக்கு நடக்குது, இவங்களுக்கு நடக்குது, எல்லாத்துக்கும் நடக்குது. உங்களுக்கு எப்போ நடக்கும் பிரியமானவர்களே? அது உங்க கையில் தான் இருக்கிறது. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒரே தேவன். கம் ஆன், ஹல்லேலூயா, ஆமென். நம்மளை ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர்னால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பக்கத்துல கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. The first thing, what are stone you need to remove? நான் பேசிக்கொண்டிருக்கும் போது ஆண்டு உங்களோட பேசிக்கொண்டு அதுதானா? அதுதான் அது, வேற ஒன்றும் இல்லை. அதுதான் ஆண்டு இப்போ பேசுறாருன்னா உங்க வாழ்க்கையில் எது ஆண்டு நினைவு கூட்டுறாருன்னா அதுதான் ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறார்? எடுக்க சொல்லுகிறார். ஆமென். பக்கம் சொல்லுங்க, கல்லை எடுத்து போடுன்னு சொல்லுங்க. அப்பதான் உயிர் திறந்த வல்லமை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். ரெண்டாவது, இன்னொரு மனுஷன் இருக்கிறான், லூக்கா. இது நீங்கள் எழுதிக்கலாம். Luke chapter 10 verse 50. லூக்கா 10:50. பர்திமியோஸ் தெரியுங்களா? இவன் பிறந்ததுல இருந்து என்ன செஞ்சான்னா குருடன். சொல்ல, குருடன், பிளைண்ட் மேன். இவன் ஆண்டவர் இயேசுவை பற்றி அநேக தடவை கேட்டுக்கொண்டிருந்தான். ஆண்டவர் ஒரு தடவை அந்த பாதையாக போகும்போது அவனுக்கு தெரியும் அவனோட டைம் வந்துருச்சு. பக்கத்துல டைம் வந்துருச்சு. கமான், இத்தனை பாசல் உங்களோட டைம் வந்துருச்சு. கமான், என்ன டைம் இல்லை, உயிரா இருப்பீங்க. கமான் இப்ராஹிம், இது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை சேர்க்கக்கூடிய டைம். பக்கத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்ய டைம். சொல்லுங்களேன், கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்லுங்க. டைம் இதுதான். கமான், திஸ் இஸ் யுவர் டைம். கமான். இவன் தெரிந்து கொண்டு ஆண்டவர் அந்த பாதையா போகும்போது அவனை கூப்பிடுறான். சொல்லுங்க, கூப்பிடுறான். நிறைய பேர் என்ன செய்யணும்? ஸ்டாப் பண்றாங்க. பெரியமானே, எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்டு கிடையாது. பக்கத்துல எல்லாருமே ஃப்ரெண்டு கிடையாது. புரியுதுங்களா? கூட இருப்பாங்க, ஆனா உங்களோட அற்புதம் நடக்கிறதுக்கு சில பேர் தடையா இருப்பார்கள். அதே மாதிரி தான் இந்த பர்திமேயு கத்தும் போது அவனோட அற்புதத்துக்கு அவன் கத்துறான். இவன்லாம் என்ன செய்யறானுங்க? அமைதலா இருக்கான். நீங்கள் கூப்பிடுறது நீ கூப்பிடுங்க. பக்கத்துல ஆண்டவர் கூப்பிடுங்க. கமான், நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், தொடர்ந்து கூப்பிடுங்க. ஆண்டவர் இயேசு அவனோட சத்தத்தை கேட்டு அவனை வர சொல்றார். பக்கத்துல வர சொல்லுகிறார். பாருங்க, என்ன பாருங்க, வர சொல்லுமா அவன் என்ன தெரியுமா செய்கிறான்? அவன் மேலே இருக்கிற காமன், சொல்லுங்க அங்கி, சொல்லுங்க அங்கி, அதை எடுத்து தூக்கி வீசுறான். சொல்லுங்க, தூக்கி வீசுறான். காமன் ஸ்பீக்ஸ் அபவுட் யுவர் லைஃப் ஸ்டைல். ஒரு 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 உடை உங்களை பத்தி சொல்லுகிறது, நீங்க யாருன்னு சொல்லுகிறது. புரியுதுங்களா? ஒரு போலீஸ் எப்படி உடை போடுவாங்க? நீல கலரா போட்டா நம்ம என்ன செய்வோம்? ஒரு பூலா இருந்துச்சுன்னா அவன் என்ன செய்வோம்? என்ன சொல்லுவோம்? MPJPன்னு சொல்லுவோமா? சேமா தான் இருக்குது, பட் ஆனா பூலா இருக்கு, தொப்பி வேற. என்ன சொல்லுவோம்? போலீஸ். மூட்டை வராண்டான்னு சொல்லிருங்க. சொல்றோமா இல்லையா? புரியுதுங்களா சொல்றது? அது உங்களை பத்தி சொல்லுது, உங்களை பத்தி. கமான், இந்த மாலை வெள்ளு கூட இந்த பர்திமேயும் அவன் இது வரைக்கும் பார்க்காத, அவன் பிளைண்ட். சொல்லுங்க, பிளைண்ட். இது வரைக்கும் பார்க்காத தேவனுடைய மகிமையை உங்க வாழ்க்கையில காண வேண்டிய காலம் இது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இது வரைக்கும் பார்க்காத தேவனுடைய வல்லமையை பார்க்கக்கூடிய நேரம் அது. ஆமென். இது வரைக்கும் பார்க்காத தேவனுடைய வல்லக்கரம், தேவனுடைய விடுதலைன்னு அந்த வல்லக்கரத்தை பார்க்கக்கூடிய நேரம் அது. ஆனால் இது செயல்படுறதுக்கு பிரியமானவர்களே உங்களுடைய அங்கிகளை மாற்ற வேண்டும். Come on, you need to remove the garment that took all your things. Come on, you need to remove the garment of sorrow and put the garment of joy which is from the Lord. Hallelujah. உங்களுடைய பழைய அங்கியை நீங்க மாற்றக்கூடிய நேரம் அது. Come on.
சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஸ்டைல். பக்கத்துல சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஸ்டைல். என்ன ஆண்டவர் உங்களை மாற்ற சொல்லுகிறாரு? எவ்வளோ நாள் பொய் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா பொய் சொல்லாதன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். புரியுதுங்களா? தட்ஸ் காமன். நீங்க யாரு உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் எதை உங்களை மாற்ற சொல்லுகிறார்? அவருக்காக. பசங்க அவருக்காக. சில பேர் சொன்னா யாருக்காக மாற மாட்டேன் சொல்றேன் இருக்காங்களே, நான் ஏன் மாறணும்? ஆனா ஆண்டவர் உங்களுக்காக வந்தார்ல. கமான் பக்கத்துல ஆண்டவர் உங்களுக்காக வந்தார்ல. Something you need to give up for the Lord. Can you sacrifice that before the Lord? It's time to change the clothes. பக்கத்துல it's time உங்களுடைய உடைகளை மாற்றக்கூடிய நேரம் இது. கமான். காரணம் ஆண்டவர் அவருடைய என்ன தெரியுங்களா, வேடிங்க்கு உங்களை கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. வேடிங்க்கு நீங்க போகணும்னா நம்ம நல்லா உடுத்தணும். பக்கத்துல நல்லா உடுத்தணும். கமான். You need to change your clothes. Come on. Hallelujah. பிரியமானே, எதை நீங்க கழட்டி போட்டு எதை நீங்க புதுசா போட போறீங்க? அவனோட அங்கி எடுத்து போட்டோன்னே ஆண்டவர் அற்புதம் செய்தார். எத்தனையோ வருஷம் அவனால பார்க்க முடியல, ஆனால் பார்த்தான். பிரியமானே, இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத தேவனுடைய மகிமை கண்டிப்பாக இந்த ஆண்டு நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் ஆண்டவர் கீழ்ப்படியும் போது இது உங்க வாழ்க்கையில் அற்புதமா மாறும். Come on. Hallelujah. Hallelujah. Come on. எந்த கற்களை நீங்கள் எடுத்து போட வேண்டும், எந்த உடைகளை மாற்ற வேண்டும், அதை நீங்கள் செய்யும் போது தேவனுடைய மகிமையில் நீங்கள் காணப்படுவீர்கள். கண்களை மூடும் அந்த மாலை வெள்ளக்கடன்.